முதல்ல நீங்க அமெரிக்கா வந்து ஆயில் பம்ப் பண்ணுன்னு சொல்றான் அப்படின்னா அதை வந்து எல்லா நாடுகளும் முதல்ல செய்யும். அது கண்டிப்பா அமெரிக்கா சொன்னா அது எதிர்பேச்சு கிடையவே கிடையாது. பெட்ரோ டாலர் சிஸ்டம் தான் உலகத்தோடைய எண்ணெயோடைய அச்சு. வேர்ல்ட் ரன்ஸ் ஆன் ஆயில் அண்ட் ஆயில் எதனால ரன் ஆகும்னா பெட்ரோ டாலர் சிஸ்டம்னால நகரும். ஸோ 2014 முன்னாடி இருந்த ஈக்குவேஷனை அப்படியே ஒரே ஒரு தசாப்தத்துல 11 வருஷத்துல புரட்டி போட அளவுக்கு ஒரு கவர்மெண்ட் ரன் பண்ண முடியும் அப்படின்னா அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக. முக்கியமா ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படின்னு வந்தாலே முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் வந்து 3 தியரியை தான் ஜெனரலா எல்லாருமே சொல்லுவாங்க. ஒன்னு வந்து சீ பவர் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கடலால் சூழப்பட்ட உலகத்தில் யார் கடலை ஆக்கிரமித்து கடலை கண்ட்ரோல் செய்கிறார்களோ அவர்கள் தான் பலசாலி அப்படின்னு ஒரு தியரி. இன்னொன்னு வந்து ஹார்ட்லேண்ட் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு பகுதி இருக்கு, ஹார்ட்லேண்ட். சோ அந்த பகுதியை யார் காப்பாற்றுகிறார்களோ, வளத்தை யார் காப்பாற்றுகிறார்களோ அவர்கள் தான் உலகத்தின் மிகப்பெரிய நாயகர்கள் அப்படின்னு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ரிம்லேண்ட் தியரி அப்படின்னு, கடலை ஒற்றிய இருக்கக்கூடிய பகுதியை யார் கண்ட்ரோல் செய்கிறார்களோ இந்த ரிம்லேண்ட் தியரியை வந்து அவங்க தான் பெரிய ஆதிக்கம் செலுத்துவார்கள், அவங்க தான் அந்த நாயகர்கள், உலகத்தின் நாயகர்கள் அப்படின்னு. சோ இப்போ 3த்துக்குமே எக்ஸாம்பிள் பார்ப்போம் முதல்ல. சோ சீ பவர் தியரி அப்படின்னா யூகே ஒரு 300 வருஷமா சீ பவரா இருந்தாங்க. ஒரு 250 வருஷமா கண்டிப்பா சீ பவரா இருந்தாங்க. சோ கடல் வாணிபம் எல்லாமே அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இல்லைன்னா ஐரோப்பிய ஒன்றியத்தை சார்ந்து இருக்கக்கூடிய நாடுகள், முக்கியமா யூகே தான். சோ அவங்க வந்து ஃபுல் கண்ட்ரோல் வச்சிருந்தாங்க. சோ நம்மளுடைய கப்பல் படையை அழித்துதான் அவர்களுடைய கப்பல் படையை கொண்டு வந்தாங்க. அதுவும் ஏன்னா அவங்களுடைய ரெக்கார்ட்ஸ், நம்மளோட ரெக்கார்ட்ஸ் இல்ல, பிரிட்டிஷோடைய ரெக்கார்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது நம்மளுடைய கப்பல்கள், இந்திய கப்பல்கள் முன்னாடி லில்லிபுட் மாதிரி இருக்கு அப்படின்ற வார்த்தை அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க, அவங்களோட ரெக்கார்ட்ஸ்ல இருக்கு. அப்படின்னா நம்மளுடைய கப்பல் எவ்வளவு பெருசா இருந்திருக்கும். அப்ப பாய்மர கப்பல் அந்த மாதிரி டெக்னாலஜி இன்னும் அந்த அளவுக்கு வளராத சமயத்துல. சோ அப்ப நம்மளை அழித்துதான் அந்த சீ பவர் தியரியில அவங்க வந்து பெரும் பணக்காரர்கள், அந்த ஒரு பெரிய முக்கியத்துவம் பெரும் இடத்துல இருக்கிறாங்க. அந்த இடத்துல இருந்தாங்க. அவங்க வந்து 1956 அவங்கள டீத்ரோன் பண்ணி தான் அமெரிக்கா வந்திருக்கு.